வணக்கம். இன்றைய நேரடி சந்திப்பு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம் ரைஸ் அண்ட் கரி என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு மிக பெரிய தகவல்கள் அடங்கிய இந்த நூலை எழுதியிருக்கின்ற சிவகாமி மகாலிங்கம் இங்கே நிலைய கலையகத்திற்கு வந்திருக்கின்றார். அத்தோடு பத்திரிகையாளர் மாலியும் இங்கே நிலைய கலையகத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இந்த ரைஸ் அண்ட் கரி என்கின்ற இந்த நூல் தொடர்பான விடயங்கள் தொடர்பாக என்று நாம் பேச இருக்கின்றோம். வணக்கம் சிவகாமி. வணக்கம் மாலி. தமிழர்களுடைய அல்லது பாரம்பரிய சமையல் முறைகள் தொடர்பாக இப்பொழுது மறந்து கொண்டே நாங்கள் போகிறோம். ஏனெனில் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி, உள்நாட்டில் இலங்கையில் இருந்தாலும் சரி, இப்பொழுது அவசர யுகம். எங்களுடைய துரித உணவு கடைகளை அல்லது துரித உணவு கடைகளை நோக்கியே நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது உடலுக்கும் உள்ளத்திற்கும் வாழ்வுக்கும் மிகப்பெரிய பிரச்சனையான உணவுகளாக இருக்கின்றன என்று வைத்தியர்களும் வைத்திய சஞ்சிகைகளும் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஆனாலும் கூட நாங்கள் அந்த துரித உணவு கடைகளை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கின்றோம். பாரம்பரிய சமையலினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக என்று நாம் பேச இருக்கின்றோம். முதலில் மாலி, இந்த பாரம்பரிய சமையல் முறை எவ்வளவு தூரம் ஒரு தமிழர்களுடைய வாழ்வுக்கும் இந்த சமையல் முறைக்குமான தொடர்பு எப்படி இருந்தது ஆரம்பத்தில்? ஒவ்வொரு இனத்திலும் அந்த இனத்தினுடைய ஒரு தனித்துவங்களிலே அந்த இனத்தினுடைய ஒரு சமையல் பாங்கு, சமையல் முறையும் அதனுடைய ஒரு தனித்துவம் சார்ந்த ஒரு கலைகள் போல கலை பண்பாடு அந்த விதத்திலே ஒரு சமையல் முறையும் கூட ஒரு இனத்தினுடைய தனித்துவத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு முக்கியமான அம்சம்தான். அந்த விதத்திலே இலங்கை உதாரணமாக நாங்கள் எங்களுடைய நாட்டை இலங்கை எடுத்தாலும் கூட அந்த இலங்கையிலே கூட ஊருக்கு ஊர் அல்லது பிரதேசத்துக்கு பிரதேசம் அல்லது ஒவ்வொரு உணவு வகைக்கு கூட ஒவ்வொரு இடங்களிலே வெவ்வேறு விதமான கூட்டு அல்லது அப்படி குழம்பு அந்த பெயர்களிலே ஒரு தனித்துவத்தோடு ஒரு சமையல் ஒரு தனித்துவமான ஒரு அம்சம். உண்மைதான். இப்ப ஒரு பிலாக்கா கறி எடுத்தால் யாழ்ப்பாணத்தில் ஒரு வகையான பிலாக்கா கறி இருக்கும், மட்டக்களப்பில் ஒரு வகையானது இருக்கும், திருவோணமலையில் ஒரு வகையான இருக்கும். நீங்க அப்படியே கண்டிக்கு வந்தீங்கன்னா கண்டியில கொஸ் வித்தியாசமா இருக்கும். நீங்க அப்படியே காலிக்கு அல்லது பண்டார வேலைக்கு போனீங்கன்னா அது இன்னும் ஒரு வித்தியாசமா இருக்கும். சில இடத்துல தேங்காய் பூவையும் போட்டு மிளகு எல்லாம் போட்டு வித்தியாசமான இருக்கும். உண்மை மாலி சொன்னது போல ஒவ்வொரு இடத்துக்கு கூட இந்த சமையல் சாப்பாட்டு முறையில வித்தியாசம் இருக்கு. அந்த பாரம்பரியத்திலே இப்பொழுது இலங்கையிலும் கூட இந்த ஒரு உலகமயமாக்கல் அதன் பின்னணியிலே மெக்டொனால்ட்ஸ், KFC போன்ற இந்த ஒரே ரெசிபியோட உலகம் முழுக்க பரவி கொண்டு வர ஒரு நிலையில இந்த பாரம்பரிய உணவுகளுடைய அந்த தன்மை ஒரு தனித்துவமான ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது. உண்மைதான். என்னன்னா இப்ப இங்க இருந்து போற நேரத்துல கூட முதலாவது சின்ன பிள்ளைகள் கேட்கறது அங்க KFC திறந்துட்டு நம்ம யாழ்ப்பாணத்தில் என்றுதான் முதலாவது கேட்கறது. அப்படி ஒரு மனநிலைக்கு நாங்கள் உருவாக்கப்பட்டுட்டோம். இப்ப மாலி சொன்னது போல இந்த பாரம்பரிய உணவு முறைகளை தேடி நாங்கள் ஓடுகிறோம். ஏனெனில் கொழும்புக்கு போன உடனே எங்கேயாலும் ஒரு சிவப்பரிசி சோறு இருக்கா அல்லது அந்த மீன் குழம்பு இருக்குதா, சட்டியில செய்திருக்கா என்ற ஆர்வத்தை தேடிக்கொண்டு ஓடுகிற ஒரு மனநிலை எங்களுக்கு இருக்கிறது. நல்ல விஷயம். சிவகாமி, இந்த நூலை நீங்கள் எப்ப இங்க நீங்கள்? நான் 1969 69 இங்க சாப்பாடு எப்படி இருந்துச்சு? அப்ப நாங்கள் முதல் இங்க வந்த போது இப்ப இருக்கிற வசதிகள், இப்ப வேற இருக்கிற வசதிகள் மாதிரி எங்களுக்கு இல்லை. ஒரு ரூம், ஒரு பெட் சிட்டர் அதுலதான் இருக்கிறது. அப்ப அடுப்பு கூட சில நேரம் அந்த கேஸ் ஃபயர் இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஒரு பேர்னர் இருக்கும், அதை தட்டி போட்டுட்டு தான் அதெல்லாம் சமைக்கணும். அப்ப சில நேரம் ஒரு பேனை பிடிச்சு கொண்டு இருக்கணும், அந்த பேனால விழாம இருக்கணும், சோறு சமைச்சா அப்படி ஒரு நிலைமை அப்படி அப்ப இருந்தது. அந்த 1969 அந்த முதல் வந்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் 6 monthsக்கு அப்படியான நிலையில ஒரு அறையில தான் இருந்தேன். நாங்க அப்படி இருக்கும் அப்ப கொஞ்சம் பேர் இருந்தா எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸா நாங்கள் ஹஸ்பண்ட் ஸ்டூடெண்ட்ஸா நாங்கள் வேலை செய்தோம். அப்ப நாங்கள் சயின்ஸ்பரிக்கு போய் அங்க இருக்கிற அந்த வெள்ளை அரிசி வேற ஏதாவது வாங்கி கொண்டு ஒவ்வொன்றை ட்ரை பண்ணி பாக்குறது எங்களோட ஊர் சமையல் மாதிரி என்ன செய்யலாம்னு. ஆனா அந்த நேரம் எனக்கு நல்ல நினைவா இருக்கு. அப்ப வேற
வர்ற எல்லாரும் சிலோன்ல இருந்து பருப்பு கொச்சிக்காத்தூள் எல்லாம் சீமையில போட்டுட்டு வர அந்த காலத்துல. அப்ப நாங்க லண்டன்ல இருக்க ஒரு பட்டாக்ஸ் கடை, ஒரு சின்ன கடை, இப்ப பட்டாக்ஸ் பெருசா இருக்கு, அந்த ஆள் அங்க ஒரு சின்ன கடை வச்சிருந்தேன். இப்ப அந்த ஆள்கிட்ட போனாலும் இப்படித்தான் ஏதாவது சின்ன சின்ன வாங்க இப்போ சேர்க்கையில இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கொண்டு வந்து ஏதோ நாங்கள் செய்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர்ல செய்து பார்த்து ஒரு அடாப்ட் பண்ணி எங்களோட டேஸ்டோட சாப்பிடக்கூடியதாக இருக்கு. இன்னொரு விஷயம், தமிழாக்கள் நிறைய இருக்கிற இடங்கள்ல இப்ப நீங்கள் தமிழ் சமையல் சமைக்கிறீங்கன்னா உங்களை வீட்டுக்கு ஆக்கள் வர யோசிக்கணும். அப்படியா? அப்படியே இல்லை. இப்ப சில நேரம் வெள்ளிக்கிழமையில 2-3 ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் கணக்க தூளதல் போட்டு எரிச்சு மணத்து இதென்று அல்ல, பட் எல்லாரும் வாரவே ஒருத்தரும் அப்படி. சரி, அதுக்கு பிறகு இந்த புத்தகம் ஏன் இவ்வளவு பெரிய புத்தகத்தை நீங்கள் எழுத வேண்டிய ஒரு யோசனை எப்படி எங்க வந்து? ஒரு பெரிய கதை இருக்கும் இந்த புத்தகத்துல. என்னென்றால் அந்த பிள்ளைகள் எப்பொழுதும் நானும் இப்படி இருந்து கொஞ்சம் சமையல் எல்லாம் பழைய வந்து சமைக்க துவங்கினப்ப இருந்து அநேகமா எல்லாரும் வந்தாலும் கேப்பினா இது என்னென்ன செய்தீங்க, அது என்னென்ன செய்தீங்களேன்னு. பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்கு போக அவைகள் டெலிஃபோன்ல கேப்பினோம் அது எப்படி இப்படி எனக்கு பேப்பர் வழியா எழுதி 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 அனுப்புறேன். அப்ப அந்த நேரம் ஒரு மகனே சொன்னார், அம்மா இதெல்லாம் எழுதி போட்டு ஒரு வச்சு என்ன நீ இல்லாத காலம் எங்களுக்கு புக் இருக்கும் என்று சொல்லி அந்த ஒரு ஃபீலிங் தான் ஸ்டார்டட். ஒரு 100 பேஜோட தான் இந்த புக் வேற இருந்த முதல் ஒரு. அப்ப அந்த நேரம் குடும்பத்திலே கொஞ்சம் சுயினங்கள் இருந்ததால இந்த சேரிட்டி கொடுக்குறேன்னு அப்பவே ஒரு 70 நினைக்கிறேன் 12 years ago, about 13 years ago அப்ப ஒவ்வொரு நாளும் பின்னத்துல வந்து வேலையால இப்ப பேருந்துதான் இந்த கம்ப்யூட்டர் வந்த நாட்கள்ல வந்து வீட்டுல ஒரு 12 வருஷமாக ஒவ்வொரு நாளும் இரவுல சமைச்சதுல டைப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வச்சு பேருந்து பார்த்தா இப்படி கடவுளிய போய் பார்த்தாலும் ஒரு இடம் புத்தகம் ஸ்ரீலங்கன் குக்கிங் இவ்வளவு தூரத்தோட இருந்ததாக இல்லை. மேடம் நான் வெரைட்டிங்க சிலோன்ல டெய்லி நியூஸ் குக்கரி புக்குன்னு அதோட தான் எல்லாரும் வர்றது. நானும் அதோட தான் இலங்கையில இருந்து ஒரு சின்ன புத்தகம் அது இப்ப துண்டு துண்டா போனாலும் அந்த புத்தகத்தை எனக்கு பார்க்க இன்னொரு ஆளுக்கு கொடுக்க விருப்பம் இல்லை, இன்னும் இருக்கு. அதே மாதிரி தான் நான் இந்த புக்கை நச்சுனான் எழுதிக்க நாங்கள் இல்லாத காலமும் இந்த பிள்ளைகள் யாராவது ஃபியூச்சர் ஜெனரேஷனோ வெள்ளக்காரர் யாரும் வாங்குறவே இதையும் அப்படி ஒரு புக்காக வச்சிருப்பார்கள் என்று எல்லாத்தையும் உள்ளடக்கி எழுதுறதுக்காகத்தான் இப்படி ஒன்று யோசிச்சு. சிவகாமி சொன்னது போல இது ஒரு 12 வருட உழைப்பு. வேலை கனப்பேரு வேலும் மாலி ராஜா 12 வருட உழைப்புக்கு பிறகு இப்படி ஒரு அருமையான ஒரு நூல் வந்திருக்கிறது, ரைஸ் அண்ட் கரி. இந்த நூல் வந்த பிறகு பின்பு எப்படி இருந்தது மக்கள் மத்தியில இந்த நூலை பற்றின அபிப்பிராயம்? ஒரு வருஷம் ஆயிட்டு வந்து எப்படி இருக்குது மக்கள் மத்தியில் கனப்பேர் கேள்விப்பட்டு கனப்பேர் வாங்குறார்கள். அமேசான்லயும் இருக்கு இந்த புத்தகம். இப்ப waterston.com wsmith.comல வச்சிருக்கணும். எந்த கடைக்கு போனா 50% கமிஷன் கிடைக்கணும். அப்ப நான் நினைக்கிறேன் அப்படி முழு கமிஷனையும் கொடுத்தா எந்த சேரிட்டிக்கு கொடுக்குற காசு வராது. ஏன்னா முழு காசும் சேரிட்டிக்கு தான் போகுது 3 இதுக்கு. அப்ப அதுக்கு பேர் கன பேர் ரிங் பண்ணி இப்ப சிலோன்லயும் ஒரு மேகசின்ல டூரிஸ்ட் மேகசின்ல ஜனவரியில இதுல இந்த புத்தகத்தை பற்றி விமர்சனம் செய்து எழுதினவே. அதுக்கு பேர் ஈவன் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து நியூசிலாந்துல இருந்து இமெயில் வந்தது இப்படி புத்தகம் வேணும். இப்ப போஸ்டேஜ் கணக்குன்னு சொன்னபடியா நான் சொன்னேன் அமேசானுக்குள்ளால எடுத்து பாருங்க, இல்லாட்டிக்கு waterston.com எடுங்கன்னு அப்படி எடுத்து எழுதி இருக்கிறேன். யூகேல £4.50 வருது போஸ்டேஜுக்கு நான் அனுப்புறதா. ஆனா இப்ப அதே நேரம் வேற ஆக்கள் இதை கேள்விப்பட்டு இப்ப அடுத்த மே மாதம் 1ஆம் தேதி ஹென்லி ஆன் தேம்ஸ் ஆக்ஸ்போர்ட்ல ஒரு குக்கரி டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று வைக்கணும். ராபின் ரெயின்போ ட்ரஸ்ட் சொல்லி ஒரு கேன்சர் இதுக்குத்தான். அப்ப அந்த லேடியும் ரிங் பண்ணி கேட்டா இந்த புக்கு நேரம் பிரஸ்ட் கேன்சருக்கும் கிரேட் தாமஸ் கொடுக்கறதால அங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்யலாமோண்டு. அப்ப முதல் 20 பேர் தான் அந்த ஸ்கூல்ல வைக்கலாம்னு இப்ப இமெயில் வந்திருக்கு 40 பேர் வேற இனம்ண்டு. அதான் அன்றைக்கு அங்க போய் நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்யணும் மே 1 ஸ்டரிங் ஸ்டாஃப் வந்து ஹென்லி ஆன் தேம்ஸ் இடத்துல. நீங்கள் பிரஸ்ட் கேன்சர் இது ஃபண்ட் கொடுக்குறீங்க? என்னுடைய கணவருக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்து அவர் பிறந்துட்டார். அப்ப இது கேட்க கொஞ்சத்தை செய்தான் கொடுப்போம் யோசிச்சது. பட் புத்தகம் வரும்பொழுது அவர் இருந்தவர். அவர் புத்தகத்தை கண்டு 3 கிழமையில தான் அதுக்கு பேர் தான் அவர் நின்றவர். இப்ப இந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவம் என்ன மாதிரி?
இது உண்மையில இதுல கணக்க விமர்சனங்கள் இந்த நூலை பற்றி ஏற்கனவே வெளிவந்திருக்கிறது. Amazon.com குறிப்பிட்ட விதத்தில் இந்த எக்ஸ்ப்ளோர் ஸ்ரீலங்கா மற்ற இங்கே மீட்சி அந்த பத்திரிகை அப்படி. ஆனா இதுல பிராக்டிக்கலா என்னன்னா உண்மையில இது இங்கத்து இது ஒரு எங்கட நீங்க முதல்ல நாங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட விதத்தில் எங்கட ஒரு பாரம்பரிய சமையலை இந்த நூலுடைய அந்த டைட்டில் அந்த பேரிலே இந்த கவி CURRY என்றது போட்டு இந்த இது இந்த நூலினுடைய ஒரு தனித்துவத்தை ஒரு வெளிப்படையா வெளிப்படுத்து. என்னன்னா அந்த கவி என்றதுல அந்த முக்கியத்துவத்தை அது உணர்த்து. அந்த என்ன இதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்றது அந்த வார்த்தையில இருக்குது. அது அந்த ஒரு பாரம்பரியத்தை ஒரு முழுமையா அறிஞ்சு இங்கத்தே ஒரு பிள்ளைகள் அது பிள்ளைகள் மாத்திரமல்ல பழைய எங்களோட எல்லா சந்ததியினருக்கும் இளைஞர்களாக இருந்த இளைய சந்ததிக்கும் சரி அல்லது முதியவர்களுக்கும் சரி எங்கட அந்த சமையல் முறையை ஒரு மிக தெளிவா இலகுவாக அறியக்கூடிய ஒரு சிறப்பான அம்சம் இந்த நூலில் இருக்குது. ஈஸியா வாசித்து விளங்கிக் கொள்ளலாம். மற்றது இவ அந்த பாரம்பரிய அறிவோடு இந்த நாட்டு அறிவு மற்ற இங்கத்தை உள்ள தேவை மற்ற இங்கே இருக்கிற வசதி வாய்ப்புகள் இந்த பொருள்களை இந்த இன்கிரீடியன்ஸை பெறக்கூடிய தன்மைகள் இது எல்லாத்தையும் உணர்ந்து ஒரு முழுமையான ஒரு வடிவமா இந்த நூல் இருக்குது. உண்மை இதில் நான் பார்த்திருக்கிறேன். இந்த நாட்டில் இங்க பிறந்த எத்தனையோ பிள்ளைகள் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஒரு பட்டப்படிப்புக்கு பிறகு ஒரு புது வாழ்க்கையில அல்லது பட்ட படிப்பில் இருக்கிற அந்த வீடுகள் எல்லாம் அவைகளால மிக ஒரு பூரணமான ஒரு அளவில் இந்த நூல் விரும்பப்பட்டிருக்குது. அவைக்கு நல்ல பிரயோஜனப்படுது. நான் என்ற அனுபவத்தில் நான் அந்த ஒரு இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடிய நல்ல விதத்தில் எழுதப்பட்டிருக்குது. முழுமையா நீங்கள் இப்ப சொன்னீங்க இதே மாதிரி தான் நாங்க கேம்பிரிட்ஜ்ல நான் இருக்கிறேன். அப்போ ஒரு சிங்கள சாப்பாடு வாங்கினாலும் வீட்டுல செய்யற மாதிரி உண்மையா இருக்கும் ஒரு சின்ன விருப்பம் இருந்தால் சமையல் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, உடனே செய்து முடிச்சிடலாம். அந்த விருப்பம் இருக்க வேணும். மற்றது வேலையால வந்த உடனே குசினிக்கு போறோம்னா சிலருக்கு இப்ப நாங்களெல்லாம் இப்படி போய் தான் சமைச்சு தான் எல்லாரும் நாங்க அந்த காலத்துல டேக்அவே அப்படி ஒன்றும் போய் வாங்குறதும் இல்லை. இப்ப எல்லாரும் உடனே டேக்அவேக்கு போயினோம். ஆனா அப்படி இருந்தாலும் இதுல நான் ஒரு செக்ஷன்ல எழுதி இருக்கிறேன் 40 நிமிஷத்துக்குள்ள டக்குன்னு சமைச்சு வேலையால வந்த உடனே எதுவும் சமைச்சு டக்குன்னு சமைச்சுக்க கூடிய சாப்பாடுகளும் எழுதி வச்சிருக்கிறேன். சரி, இப்ப உள்ள தேவை என்ன? இப்ப பொதுவாக இப்போ எங்கிட்ட நாங்கள் இந்த நாட்டில் ஒரு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரத்துக்கு வாழ்ந்தாலும் கூட எங்கிட்ட ஒரு அடையாளத்தை எங்கிட்ட சில பாரம்பரியங்களை தேடுற ஒரு தன்மையும் ஒரு இயற்கையாக எங்களுக்குள்ள மாத்திரமில்லை அந்த ஒரு இளைய தலைமுறைக்குள்ள கூட ஒரு இயற்கையாக வருது. ஸோ அந்த தேவைக்கு இது ஒரு உண்மையிலே ஒரு அதை பூர்த்தி செய்கிற ஒரு எங்களுடைய இந்த நாவுக்கான சுவை எவ்வளவுதான் தந்தூரி சிக்கன் இருந்தாலும் கூட முருங்கைக்காயும் பிளாக்கோட்டையும் தேடி போற ஒரு சுவை உணர்வை தேடி போற ஒரு மனநிலை எங்களுக்கு இப்பொழுது இந்த உணவு முறைகள் ஏற்படுத்துகின்ற அந்த நோய்கள் அந்த ஒரு விழிப்பும் இப்ப மக்களுக்கு இடையில ஏற்படுறதால ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவை தேடிய அந்த ஒரு சிந்தனையும் ஆர்வமும் இருக்கிறது. நிச்சயமா இந்த நூலில் எனக்கு சில பங்குகள் இருக்கு. என்னென்னா உண்மையில இந்த இவர்கள் சோபாமி மகாலி வந்த குடும்பத்தை எனக்கு நான் 82ஆம் ஆண்டு இந்த நாட்டுக்கு நாங்கள் வந்தபோது உண்மையிலே அவர்கள் எங்களுக்கு தெரியாது. என்னுடைய ஒரு பாடசாலை நண்பர் என்னோடு படித்து கொண்டிருந்த ஒருவர் இவர்களுடைய அவர் படிப்புக்காக இங்க வந்த காலத்திலே இவர்களோடு தங்கியிருந்து அவருடைய அறிமுகத்தில் தான் இவர்களுடைய அறிமுகம் எனக்கும் என் மனைவிக்கு ஏற்பட்டது. என்னுடைய மனைவி என்னுடைய முதலாவது மகனை கருவுற்றிருந்த நேரத்தில் அந்த 85ஆம் ஆண்டு அப்ப அந்த நேரங்களில இப்படி இப்ப இருக்கிற மாதிரி கடைகளோ இந்தியன் இல்லை. அந்த நேரத்துல அவர்களாவே உணர்ந்து அந்த அவருக்கு தேவையான ஊர்ல சொல்லுவேன் சரக்கு தண்ணீர் அந்த சரக்கு குளம் அந்த கறியை அந்த இதை சமைச்சு கொண்டு அந்த நேரத்துல உண்மையில அது பெரிய விஷயம். அது இல்ல ஒரு ஆசையான விஷயம் தானே. இப்ப அந்த ஆசைப்படுறத சாப்பிடுறதுக்கான தேவையாகவும் இருந்திருக்கும். அது ஊர்ல அந்த நேரங்கள்ல அந்த விதமான சாப்பாடு ஒரு தேவைதான் ஏற்பட்டு இருந்திருக்கும். அப்ப அப்படித்தான் இவர்களுடைய அந்த பழக்கம் நட்பு ஏற்பட்டது.
பிறகு அது ஒரு மிக நெருக்கமான ஒரு குடும்ப இதில் வந்த நேரம் ஒரு நாள் நாங்கள் கேம்பிரிட்ஜில் இருந்த வேளைகளில் அங்கே போனால் நல்ல சாப்பாடு கிடைக்கும். அது அப்படி போய் இந்த நூலில் பற்றிய ஒரு கதை யோசனை அவர்களுக்கு இருக்கிறதே என்னிட்ட வெளிப்படுத்தினார்கள். அப்ப நான் நினைக்கல இவ்வளவு அந்த நேரத்தில் இது பெரிய இவ்வளவு பெரிய இல்லை. ஆனால் பிறகு அதை பார்த்த நேரத்தில் எனக்கும் அதில் ஒரு ஈடுபாடுபட்டு இது ஒரு முழுமையான ஒரு சமையல் நூலாக வர வேணுமென்றதில் இந்த நூலில் ஒரு நூல் வெளியீட்டில் ஆர்வம் எங்களுடைய ஒரு வட்டத்தில் இருக்கனால பத்மநாப ஐயர், ராஜா, நித்யானந்தன் இவர்கள் எல்லோருடைய ஒரு பங்களிப்பு இதுக்குள்ள வந்து சேர்ந்தது. நான் சொல்லுவேன் ஒரு குறிப்பாக விசேஷமாக ஒரு இலங்கை தமிழர்களுடைய அந்த சமையல் சார்ந்து வெளிவந்த மிக சிறப்பான ஒரு நூல் என்று நான் நிச்சயமாக உண்மைதான். இப்ப இவ்வளவு எல்லா பேஜஸும் எல்லா பக்கங்களும் நீங்க கலர் பக்கங்களை போட்டிருக்கிறீங்களே. இது ஒரு வீட்டுல அநேகமா எல்லாம் சமைச்சு அவர் தான் படம் எடுத்த ஹஸ்பண்ட் தான் படம் எடுத்தார். இந்த இதுல இருக்கிற சமையல்கள் வீட்டுல சமைச்சு நீங்கள் அனுபவிச்ச இதை ஒன்றும் கூகுள்ல இருந்து தேடி எடுக்கல. அதெல்லாம் இப்ப நீங்க இதெல்லாம் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு எங்களோட வீட்டை செய்த சாப்பாடுகள் அவ்வளவு முழுவதும் ஒரு இதுக்காகவே தயாரிக்கப்பட்ட மற்றது இதுல இந்த வடிவமைப்பு ராஜா உங்களுக்கு தெரியும் கூட அந்த படங்கள் எல்லாம் எழுத்து இதெல்லாம் பிரிண்டிங் அதுக்கெல்லாம் கூட ஹெல்ப் பண்ண மற்றது ராஜா அவர் ஒரு தன்னுடைய சொந்த அலுவலாகத்தான் எந்தையும் பார்க்கிறது. ஒரு தனக்கு ஒரு பூர்ணமான ஒரு திருப்தி ஏற்படும் வரையும் அவர் அதை நிறுத்த மாட்டார். அப்படி ஒரு தொழில் சார்ந்த ரீதியில் மற்றது இந்த நூல் ஒரு அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எடிட்டிங் அதெல்லாம் செய்யப்பட்டுதான் வெளிவந்திருக்கிறது. ஒரு லேடி இருக்கிற டாக்டர் ஃபெலோ ஹாஸ்பிட்டல் அவ வந்து நான் வெஜிடேரியன் சைட் முழுக்க ப்ரூஃப் ரீடிங் செய்ய வேண்டிய ஒரு ஃப்ரெண்ட். நீங்கள் இது மரக்கறி விஷயங்களை மரக்கறி இல்ல கோயிலுக்கு இஸ்லாம் கோயிலுக்கு கொடுக்கறது ஒரு பகுதி கொடுக்கறேன் இருந்ததால ஐயரும் கோயிலுக்கு தர்றதும் மரக்கறியாக எழுதணும்னு சொல்லி பின்ன அதுக்காக மரக்கறி இஸ்லாம் கோயிலுக்கு என்ன கொடுக்கறது காசு ஒரு சேரிட்டி இஸ்லாம் கோயில் ஒன்று பிரஸ்ட் கேன்சர் ரிசர்ச் ஒரு கிரேட் டாமன் ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் மற்ற இஸ்லாம் முருகன் கோயிலுக்கு கொடுக்கிற ஒரே காரணத்தினால நீங்க மரக்கறியை ரெண்டு புத்தகங்கள் ரெண்டு நூலா கொஞ்சம் மரக்கறியா அடிச்ச கோயில வச்சு விற்கிறதுக்காக கொஞ்சம் அடிச்சுனாங்க. மற்றபடி எல்லா புக்ஸும் 100 பேஜ் எக்ஸ்ட்ராவோட நான் வெஜிடேரியனும் சேர்த்து தான் இருக்கு. இல்ல எங்களை போல ஆட்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க என்ன செய்யறது இல்ல அதான் என்னுடைய மகனும் தான் மகனே முதல் சொல்லி போட்டார். மூத்தவரும் ரெண்டாவது அம்மா நான் வெஜிடேரியன் இல்லதாட்டிக்கு இந்த புத்தகம் விற்கலாம் நாங்கள் விற்க மாட்டோம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. இதுல ஒன்று குறிப்பிடலாம் அந்த இதுல அந்த கறி என்றதுல வந்து உங்களை நாங்கள் கூடிய அவ்வளவு அக்கறை செலுத்த இல்லை. அந்த கறி என்பதுல வந்து வெரி பர்டிகுலரா இருந்தது வந்து இவருடைய 2 ஆண் பிள்ளைகள். அப்ப அதுல இருந்து வெளிப்படுது என்னண்டா அந்த தலைமுறை எப்படியான ஒரு சிந்தனையில அவர்கள் எவ்வளவு தெளிவோட கூட ரிசர்ச் செய்து எழுதி கொடுத்து மகா இந்த ஹஸ்பண்டும் அவர் தான் உள்ளுக்கு ஒரு பேஜ் எழுதி இருக்கிறார். கறி என்ன ஏன் இந்த பேர் கறி என்ன வந்தது எங்கட அக்கம்பனிமெண்ட் டு ரைஸ் கொஞ்சம் என்ன வெள்ளைக்காரங்க போனா ரைஸ் அண்ட் கறியன்ட்டு கறியை தூக்கி ரைஸுக்கு மேலே போட்டுட்டு சாப்பிட்றது தான் ஒரு ஃப்ரைடே நைட்டில் கறியன்று நெக்கிறது. இப்போ நானும் யாரோடையும் கதை கேட்க டெமான்ஸ்ட்ரேஷன் செய்ய அதைத்தான் நான் விளங்கப்படுத்தினேன். எங்கடையெல்லாம் சின்ன 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 டிஷ்ஷஸ் செய்து சோத்தோடு சாப்பிட்றது தான் கறி என்று சொல்லி விளங்கப்படுத்தினேன். அப்படி வெள்ளை ஆக்களுக்கு இந்த வெஸ்டர்ன் ஆக்களுக்கு விருப்பம் இதில் வந்து படிக்கவும் விருப்பம் அதால் கேட்டும் இருக்கணும். இப்படி நான் ஏதாவது வந்து செய்வேனோ இப்படி தங்களுக்கு உதவியாதான் தாங்கள் இன்னும் இதெண்டாண்டு என்ன அப்படி அவைக்கு இருக்கு. அப்படிதான் நினைச்சேன். இப்போ கேரளா அங்கேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் கேரளா ரெஸ்டாரண்ட் கேம்பிரிட்ஜில் இருக்கு. அவரும் கேட்டவர் ஒரு குக்கரி டெமான்ஸ்ட்ரேஷன் அங்கே நான் செய்வேணும்னு. அப்படி நான் கேட்குறது என்னென்னா இதே மாதிரி இதை பார்த்து கொண்டு இருக்கிற எங்களோட ஸ்ரீலங்கன் ரெஸ்டாரண்ட்ஸும் கடைகளும் இங்கே வெளியில் லண்டனுக்கு வெளியால் கணக்கே இருக்குது. அவர்களும் முன் வந்து கொஞ்சம் புக்ஸ் எடுத்தார்கள் நான் என்னட்ட இருந்து விற்கிறதுக்கு. இல்லாட்டிக்கு கேட்டால் நான் தினமும் அங்கே போகலாம் போய் விற்றா கொஞ்சம் உதவியாக இருக்கு. இப்போ இதில் வந்து நீங்கள் நிறைய இந்த சேர்மானங்கள் உதாரணத்துக்கு இந்த சுவை சேர்மானங்களை வந்து நீங்கள் மிக முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறீர்கள். இப்ப அதனுடைய முக்கியத்துவம் என்ன? இப்ப ஒவ்வொன்றுக்கும் உள்ள முக்கியத்துவம் என்ன? இப்ப
கடுகு ஏன் போடுறது, மிளகு சேர்க்கிறது, பெருங்காயம் சேர்க்கிறது, பெருஞ்சீரகம் சேர்க்கிறது, இந்த சேர்மானங்கள் தொடர்பான விளக்கத்தை வந்து அது முன்னுக்கு எழுதியிருக்கு கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன்ல. அந்த ஒவ்வொரு இந்த கொத்தமல்லி இந்த எண்ணெய் இது அந்த 6 விதமான சுவைகளும் எல்லாம் அதில் எழுதியிருக்கு. அதில் பற்றியும் கொஞ்சம் எழுதியிருக்கு. அப்போ சில இடங்கள்ல நான் அதுவும் கீழே தந்திருக்கிறேன். இப்படி வருத்தமெண்டா கொத்தமல்லியோட மிளகு போட்டு குடிக்கலாம், இல்லாட்டிக்கு ஒரு சூப் எழுதி இருக்கிறேன். எங்கள்கிட்ட கஞ்சி ஒன்று இப்படி வருத்தம் தடிமல் வந்து கொஞ்சம் ஏலாமல் இருக்கிறவையல் இதை செய்தால் நல்ல டேஸ்டாக இருக்கும் என்று கீழே டிப்ஸ்ல எழுதி இருக்கிறேன். அதுகளும் கூட. அடுத்தது இப்ப முக்கியமாக இப்ப அதுக்கு பிறகு இப்ப பல இடங்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க. இப்ப பெரியாக்களுடைய பார்வையில இந்த புத்தகத்தினுடைய தேவை போல இருக்கு. இப்ப மாலி சொன்னார் இளைஞர்கள் மத்தியில இது ஒரு ஆர்வமா இருக்குதுண்டு. பெரியாக்கள் இதே எப்படி இருக்கு? எங்களோட ஏஜ் குரூப் ஆக்களும் கூட சிலர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கணும். இப்போ வந்ததுன்னா அவைகளும் கூட ஒரு ஆள் அன்னைக்கு டெலிஃபோனில் சொன்னா, சிவா உங்களோட புத்தகத்தை பார்த்து நான் அதுல இருந்து அந்த இதில் வந்து என்னென்னா ஃபிங்கர் ஃபுட்ஸும் எழுதி இருக்கு, அதாவது இந்த சும்மா ஷார்ட் ஈட்ஸ் எழுதி இருக்கு. அப்போ அது கூட நம்முடைய பார்த்து தான் மார்ஷ்மெலோ செய்தேன் நான் சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நீ நான் செய்தது இப்போ 2-3 வருஷம் 5-6 வருஷம் செய்யலைன்னு நல்லா வந்ததுன்னு சொன்னேன். அப்போ இந்த சிப்பியும் சொன்னால் அதை பார்த்து செய்தேன்னு. அப்படி எங்களோட வயசு ஆக்கள் கூட சிலர் இந்த புத்தகத்தை பார்த்து செய்யணும். அப்படி இன்னொரு ஆஸ்திரேலியாவிலேருந்து என்னோட படித்தவ ஆஸ்திரேலியாவில் இருக்கிற அவள் புக் கொண்டு வாங்கினவ. அவள் சொல்லியிருந்தா எனக்கு டெலிஃபோனில் கதை கேட்க 2 மகனவையல் தன்னை இளைய மகனுக்கு அவள் தான் சமைச்சு கொடுக்குற எல்லாம். அவள் சொன்ன தான் சொன்னவாண்டு மகனுக்கு தான் இல்லாத நேரம் இந்த புத்தகம் தான் என்ன ரிப்ளேஸ் பண்ணுவேன்னு சொன்னேன்னு சொல்லி டெலிஃபோனில் சொன்னேன். அரிசியினுடைய முக்கியத்துவம் இப்போ உணரப்படுதா? இப்ப என்ன சொல்லுங்க. இப்ப வாங்கின உடனே கல்லில் முந்தியன்னா நாங்கள் அதை கல்லெல்லாம் புடைச்சு எல்லாம் ஒரு சமையல் ஒன்றுக்கான ஒரு பெரிய தயாரிப்பு ஒன்று செய்யணும். இப்ப அம்மா எல்லாம் ஆரம்பத்தை காலையில இருந்து இரவுக்கு படுக்கைக்கு போகும் வரைக்கும் ஒவ்வொருவருடைய அம்மாக்களும், உங்களோட அம்மா சரி, உங்களோட அம்மா சரி, எங்களோட அம்மா சரி, காலையில இருந்து படுக்கைக்கு போகும் வரைக்கும் சமையலுக்கான வேலைகளை செய்து அவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போயிட்டுது இல்லையா? இப்ப வந்து நாங்கள் எல்லாம் இந்த துரிதமாக சமைக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கிறோம். இதுல வந்து சிவப்பரிசியை நீங்க முக்கியத்துவப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். சொல்லுங்க மாதிரி இந்த சிவப்பரிசியினுடைய முக்கியத்துவம். அது பொதுவாகவே இப்ப இதுல சொல்லுவேன் வேண்டா, குத்தரிசி சோறு நல்ல என்று சொல்லி சொல்ற ஒரு அது என்ன காரணம் தெரியாமலே அது ஒரு ஆரோக்கியமானது என்று அறியப்படுது. இது நீரிழிவுக்காரருக்கெல்லாம் அந்த கஞ்சி இல்லாத அரிசி சாப்பிட சொல்லி வைத்தியர்கள் கூட சொல்லணும். இதுல நீங்க முற்படத்திலேயே முதலாவது இந்த சிவப்பரிசியை தான் நீங்க முன்னிலைப்படுத்தி இருக்கிறீங்க. இப்ப இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இந்த படம் வந்து ஒரு காரணம். இது ஒரு தேவைக்கு சமைச்சிடாங்க வீட்டுல. என்னுடைய இன்லாஸ் 2 பேரும் காத்திய விளக்கீட்டில் தான் 2 பேரும் செத்த நாள் ஃபியூ இயர்ஸ். அப்போ அன்றைக்கு என்ன நீஸ் வீட்டில் இது சமைச்சது வாட்படில். அப்போ இந்த படம் ஒன்று அன்றைக்கு எடுத்த நாங்கள் எல்லாம். அப்போ எடுத்த எல்லா படங்களையும் ராஜாக்கு அனுப்பின போது படங்கள் அனுப்பினாங்க கவருக்கு போட. இதுதான் அவர் செலக்ட் பண்ணி நல்லா இருக்குதுன்னு சொல்லி எடுத்தவர். அப்போ அதில் எல்லா முக்கியத்துவம் காட்டுது. எங்களோட கறி என்றது மீனிங்கும் கூட காட்டுது. கொஞ்சமாக பக்கத்தில் வச்சு அந்த நூலை வெளிப்படுத்து அந்த படம். நூலுண்ட இதை எல்லாரும் பார்க்கே ஒரு விருப்பம் வருது இதை பார்க்கறதுக்கு, வாங்குறதுக்கு. சரி, அடுத்தது வந்து இப்ப இங்க உள்ள இளைஞர்களுக்கான சமையல் ஆர்வம் எப்படி இருக்குது? ஃபேமிலியாக வீட்டை இருக்கிறவையிலும் தனியாக இருக்கிறவையிலும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவையில் எல்லாரும் பேர் வாங்கி இருக்கிறேன். தாங்கள் அதுல இருந்து 2 சறுக்கட்டினது இல்ல பொதுவா சொல்லுங்க. ஒரு தாயா சொல்லுங்க, இங்க உள்ள பிள்ளைகளுக்கான உங்களோட பிள்ளைகள் நல்ல சமையல் ஆர்வம் உள்ள பிள்ளைகளா இருக்காங்க. 2 பேரும் சமைப்பினம். ஆனா என்னுடைய மாதிரி கறி சமைக்கிறதுக்கு இன்னும் அவர்கள் ஃபுல்லாக நான் சொல்ல மாட்டேன், செய்வினம் வந்து. அது என்னென்னா நான் இன்னும் இருக்கிறேன்ன்றதான் நான் இது நான் செய்து தருவேன். ஆனால் நடியிலும் சொல்லி அவருக்கு இன்னொருத்தருக்கு மகளும் பிறந்துட்டு ஒரு மகள் எனக்கு சொல்கிறார். அன்றைக்கு நாங்கள் போயிருக்க, அம்மா நீ என் மகளுக்கு படிப்பிச்சு விடு. நாங்கள் நீ படித்தா என்ன, நீ செய்தா என்னன்னு சொல்லி சொல்ல உண்டு சமையல் எல்லாத்தையும் என்ன மகளுக்கு படிப்பிச்சு விடுன்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி அந்த அவைக்கு விருப்பம் இருக்குது. அவையலாக சில சமைக்கணும், சிலதுகள் பார்த்து சமைக்கணும். முதல்ல இருந்து அந்த அவையில் கூட நான் வெஜிடேரியனை தான் கூட விரும்புவேன், மரக்கறி சைடு விருப்பம் இல்லை. அப்படியே நேரம் ஒரு யங் கேர்ள் உண்டு அன்னைக்கு எங்கட விட்டு வந்த போது நான் பிலா பிஞ்சு அந்த டின்னில் இப்போ வருது தானே, அது வாங்கி சமைச்சேன். தாய்லாந்துலேருந்து வருது, அது சமைச்சேன் நான். சரியா கொஞ்சம் கொழும்புல சமைக்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பொலசி மாதிரி சமைச்சேன். அப்போ இந்த உடனே கேட்ட அவன் போய் ஒரு 25 வயசுல கேர்ளாக இருக்கும், போய் விட்டு அந்த டின்னை வாங்கி
சமைச்சு தான் சமைச்சு நான் ஆண்டி இதில் இருக்கிற மாதிரி தான் செய்தனா நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னா. அப்போ அவைக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. இந்த தெரிஞ்சா ஒரு ட்ரை பண்ணி பார்க்கணும்னா விரும்பி செய்வினா இல்ல. இப்ப சமையல் தொடர்பாக இப்ப சங்க காலத்திலிருந்து நூல்கள்ல கூட சமையல்களுடைய முக்கியத்துவம் உணரப்படுகிறது இல்லையா மாலி? இப்ப அது இப்ப விடுபட்டு போகுது நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, உண்மையில இதுல என்ன விஷயம் நாங்க ஒரு மாணவ நிலையில ஒரு வயசு நிலைமையில இங்கத்து சாப்பாடு வழக்கம் அதுகள் ஒரு நாட்டம் அது இருக்கலாம். ஆனா இதுல அறியப்படுகிற ஒரு உண்மை என்னன்னா, நாங்கள் எங்களை அறிகிற நிலைமையில பற்றி எங்களை பற்றி ஒரு தேடலும் ஐடென்டிட்டியும் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறோம். அந்த நிலையில இப்ப நாங்கள் ஒரு இந்த கலாச்சாரங்களுக்குள்ள இந்த மொழி இதுகளுக்குள்ள வாழ்ந்தாலும் கூட அப்புறம் எங்களை தேடிய ஒரு அடையாளம் வந்து ஒரு தானா வார ஒரு தன்மையை நாங்கள் அது ஒரு வெளிப்படையாக நாங்கள் பார்க்குறோம். அப்போ அந்த நேரத்தில் எங்கட நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். ஒரு வயசை தாண்டி நிலைமையில் ஒரு படிப்பை முடிச்சு தங்களை உணர்ற ஒரு நிலைமையில இந்த இப்படியான நிலைமைகளை தேடுற ஒரு நிலைமை நிச்சயமாக இயற்கையாக வந்து கொண்டு இருக்குது. அது இது ஒரு பெரிய ஒரு வெற்றி. அதுக்கு இது ஒரு உதவியா இருக்குதுன்றது நான் நிச்சயமா நான் அறிகிறேன். அந்த தேவையை இது நிச்சயமா பூர்த்தி செய்யுது. ஒரு தேவையை இது நிச்சயமா நிமித்து செய்கிற ஒரு தன்மை இந்த நூலில் இருக்குது. அது உணவை தேடிய ஒரு தேடலும் இருக்குது, சுவையை தேடிய, எங்களுடைய கலாச்சாரத்தை பாரம்பரியத்தை தேடிய, அது ஒரு இயற்கையாக வந்து கொண்டு இருக்குது, மனித இயற்கை என்று நினைக்கிறேன். அடுத்து உண்மையா இந்த அபித்த உணவுகள் தொடர்பாகவே எங்களுடைய நூல்கள் தொடர்ச்சியாக தமிழர் உணவுகள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றன. அபித்த உணவுகளுடைய முக்கியத்துவம் எப்படி உணரப்படுது? கூட இப்ப அவிச்சன்னு சொன்னா சும்மா ஸ்டீம் பண்ணி சாப்பிடறத சொல்றீங்களா, இல்லாட்டிக்கு இல்ல புட்டு இடியப்பம் அப்படி அந்த அவித்த உணவுகளை தானே தமிழர்களுடைய எண்ணெயில குறைச்சு இங்க எடுத்தா இங்கத்தை காலத்துல காலமையில பொரிஜ்ன்னு சொல்லுவாரு. பொரிஜ் தான் எங்களுக்கு ஈக்குவலு, நாங்க கஞ்சியா இருக்கலாம். அங்கட கணக்க வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்கு. ஆனா கஞ்சி சமைக்கிறது கஷ்டம் ஒவ்வொரு நாளும். அதே மாதிரி பொரிஜ காலமையில காய்ச்சி குடிச்சா அது உடம்புக்கு ஃபுல்லாக இருக்கு. அதே மாதிரி ஈக்குவலா அங்கேயும் இட்லியோ தோசையோ அங்கேயும் சாப்பிட்டா கட்டாயம் வயிறு ஃபுல்லாக இருக்கும் காலமையில. அதுல எண்ணெய் சந்தங்க சாப்பாடு மீண்டும் நாம் சந்திப்பு நிகழ்ச்சியிலே தொடர்கின்றோம். இதிலே இந்த நூல் மிக முக்கியமான நூல், தமிழர்களுடைய சமையல் தொடர்பானது. 580 பக்கங்களை கொண்டது. எல்லா பக்கங்களும் வர்ண புகைப்படங்களால ஆன பக்கங்கள், முழுக்க அனைத்து பக்கங்களும் 15 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன இந்த நூல். இதிலே ஒவ்வொரு பகுதியும் மிக இலகுவான முறையில் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு பகுதிகளும் எல்லோருமே பார்த்து விளங்கி கொண்டு சமைத்து சுவைக்கக்கூடிய நூலாக இந்த நூல் இருக்கிறது. சிவகாமி, இதுல நீங்கள் முதல்ல அரிசி தொடர்பாக, இந்த பகுதியில அரிசி தொடர்பாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இப்ப நெல்லரிசி சோறினுடைய அல்ல நெல்லரிசியினுடைய முக்கியத்துவத்தை நீங்க எப்படி இதுல விளங்கப்படுத்துறீங்க? என்ன விஷயத்த செய்யலாம் அரிசியில? தனியா எங்களுக்கு சோறு மட்டும் தான் தெரியும் இல்லையா? இதுல அரிசி எடுத்தா இந்த புத்தகத்தை நான் தனியா எங்கட ஸ்ரீலங்கன் நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எழுத இல்லை, வெஸ்ட்ல எல்லாருக்கும் தான் எழுதினது. அப்போ ஓரளவுக்கு சரியாக எல்லாருக்கும் விருப்பக்கூடியதா இருக்க வேண்டும் என்று அரிசி என்ற முக்கியத்துவத்தை எழுதி இருக்குது. முந்தின காலத்துல அரிசி ஒரு பிள்ளை பிறந்தோடனே 5வது மாசம் சோறு தீர்த்துறதுன்னு சொல்லி ஒரு இதொண்டு இருக்கு. அப்ப பிள்ளைக்கு இந்த முதல் ஃபீட் சோறு கொடுக்கறது, அதுவும் ஒரு சின்ன செக்ஷன்ல எழுதி இருக்கு. அதுதான் இப்ப இங்க வெஸ்ட்ல எடுத்தா பிள்ளைகளுக்கு முதல் பேபி ரைஸை தான் சேர்த்து கொடுக்கலாம் என்ன. அப்ப எங்களுடைய அரிசி அந்த காலத்திலேயே இதெல்லாம் எங்களுடையாக்கள் முதல் யோசிச்சது. அதே நேரம் இப்ப யாரும் இதை என்ன ஹஸ்பண்ட் தான் வந்து சொன்னார் கேட்க, இப்படி யாரும் ஒரு மாதிரி பண்ண போற போய் இருந்தா இப்ப சாப்பாடு போறேன்னு கேட்கறேன்னு அவன் என்ன ஒரு எலிஜிபிள் பேச்சுலரா கேட்கறதுன்னு சொல்லி அப்ப கல்யாணம் பண்ணது ரீசன் என்ன. அப்ப அதுக்கும் சோறு தான் முக்கியத்துவம். சாப்பாடு போட போறீங்கன்னா சாப்பாடு தான். அப்ப எங்களுடைய பிள்ளைகள் மாதிரி பண்ண போதும் கூட இரவு கேர்ள் சைடு இரவு செய்யறா போல இவருடைய சொன்னார், நோ எங்களோட முறைப்படி
கல்யாணம் முடிச்சா அன்னைக்கு மத்தியானம் உடனே சோறு கொடுக்கணும். அப்படியே நாங்க சோறு மகன் வெட்டிங்கு என்ன இன்லாஸுக்கு என்ன ஹஸ்பண்ட் சொல்லி அன்னை மத்தியானம் சோறு சேவ் என்னவே கொஞ்சம் நல்ல விஷயம். வணக்கம். ஹலோ வணக்கம். நான் இங்க பிரான்ஸ்ல இருந்து ஜெகன் கேட்கிறேன். வணக்கம் அனீஸ். வணக்கம் ஜெகன், சொல்லுங்க. தமிழர் பாரம்பரிய உணவுகள் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆமா, என்னன்னு சொன்னா நான் இங்க பிரான்ஸ்ல ஒரு செஃபா இருக்கிறேன். என்ன பிரச்சனைன்னு சொன்னா இந்த புத்தகம் அம்மா எழுதினதுக்கு சந்தோஷமான ஒரு விஷயம். அதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவர் ஆங்கிலேயருக்கும் இலங்கையருக்கும் சார்பான ஒரு இதா எழுதியிருக்கிறாரு. அதுல கேட்கிறேன், நாங்க இங்க பிரான்ஸ் வெள்ளை இனத்தவர்களுக்கு உரிய முறையில செய்யறேன்னு சொன்னா, அதாவது அவர்கள் இறைச்சியை முழுதாக அழிப்பதில்லை. அதாவது 3 விதமான அவியல் முறைகள் இருக்கு. அதாவது வெல்டன், ரேர், மீடியம். அவர்கள் பச்சையாவே உணவை உண்பார்கள். அதே வேளையிலே அதாவது போட்டு திருப்பி போட்டு சாப்பிடுவார்கள். அந்த உணவு வகைகள் இலங்கை முறைப்படி சரியான பிழையான விஷயமா இருக்கு. நாங்கள் நன்றாக அவித்து அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களை எல்லாம் வெளியில் போன பிறகு சாப்பிடுவது எமது முறை. இதை பற்றி நீங்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறீர்களா? அந்த மீன் செக்ஷன்ல எடுத்தா அந்த மீன் பொரியல்லே அதை எழுதி இருக்கிறேன். விருப்பமான அளவுக்கு ஒன்றில் ஒரு ஸ்டர் ஃப்ரையாக பிரட்டி போட்டு பேன்லேயும் செய்யலாம், இல்லாட்டிக்கு எண்ணெயிலையும் டீப் ஃப்ரை பண்ணிக்க வெல் டன்னாக எடுக்கலாம், மீடியமாக எடுக்கலாம். நீங்கள் சொல்ற மாதிரி தான் எங்களோட வீட்டையும் எனக்கு எல்லாம் நல்லா பொரிச்சா தான் எனக்கு விருப்பம். ஆனா எந்த குடும்பத்தவர்களுக்கு அரைவாசி என்ன தான் விருப்பம். அப்படி ஒரு செக்ஷன் இருக்கு. ஜெகன், நீங்கள் நல்ல விஷயம், நீங்க பிரான்ஸ்ல ஒரு செஃபா இருக்கிறீங்க. இப்ப தமிழர்கள் தமிழ் சாப்பாடெல்லாம் சமைப்பீங்களா நீங்க? அதாவது நான் அனீஸ், நான் இங்க ஈரோடு டிஸ்னே நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, டிஸ்னேண்ட் பரிசுல வேலை செய்றேன், செஃபா இருக்கிறேன். சொல்லுங்க. நீங்க தொலைக்காட்சி இந்த சத்தத்தை கேட்காம முக்கியமாக என்னுடைய பிரெஞ்சு நண்பர்களுக்கு அதிகமாக தமிழ் உணவு, அதாவது இலங்கை சாப்பாடு, இலங்கை அரிசியில் செய்கிற சோறு கரை நன்றாக பிடிக்கும். அதை அடிக்கடி மிகவும் முன்பார்கள். அதே வேளையில் பேங்க்வெட்டிங், அதாவது சில இந்திய கம்பெனிகள் எமது ஹோட்டலில் சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு நாங்கள் பரோட்டா அதோடு சேர்த்து கறி அப்படி செய்து கொடுப்பதா அதை வெள்ளை இனத்தவரும் சாப்பிடுவார்கள், விரும்பி சாப்பிடுவார்கள். கறி பவுடர்கள் வித்தியாசம். மிக நன்றி ஜெகன், உங்களுக்கு நல்லது விஷயம். இப்ப ஜெகன் ஒரு விஷயத்த சொன்னார். இப்ப இது ஒரு இந்த கலாச்சாரத்துக்குள்ள வார நேரத்துல இப்ப பிரெஞ்சு ஆக்களுடைய சாப்பாடு வேற, இத்தாலி சாப்பாடு வேற, இங்க பிரிட்டிஷ்காரங்களோட சாப்பாடு வேற, ஹோலன்காரர் வேறையா சாப்பிடுவோம். ஆனால் அதுக்குள்ள இப்ப எங்களுடைய சாப்பாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன? எல்லாரும் அப்படி சாப்பிட்டாலும் சில இடியப்பம் என்னும் விரும்பினம், புட்ட விரும்பினம், அப்படி அப்பம் இருக்குது. அப்படியான சில இதுகளை கட்டாயம் விரும்பி அதை பேசிக்கதாக வாங்கினோம். அது மட்டும் இல்லை, இப்ப இந்தியா இலங்கை போன்ற நாடுகளுக்கு போயிட்டு வர வெள்ளக்காரர்கள் கூட, இங்க உள்ள நாட்டவர்கள் கூட இந்தியன் ரெஸ்டாரண்ட தான் விரும்பி போகினோம். அப்ப அவைகளுக்கு ஏற்றது போல அப்படியான இந்தியன்னு சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப 2 மாசத்துக்கு முன்னம் ஒரு லேடி ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டு வந்தவ, அவ கேம்பிரிட்ஜ்ல இருக்கிறவ, யாரோ அவக்கு இந்த புத்தகத்தை பற்றி சொல்லி இருக்கிறேன். அப்ப எனக்கு இமெயில் அனுப்பி கேட்டவ, இதுல பீன்ஸ் கறியும் தேங்காய் சம்பலும் எழுதி இருக்கிறியோ, அப்பவும் செய்யற விதம் எழுதி இருக்கிற மரவள்ளி கிழங்கு கேட்டவ. அப்ப நான் சொன்ன இருக்குதுன்னு சொல்லி வீட்டை அந்த புத்தகம் வாங்கி கொண்டு போனவா. வாங்கின பேருந்து எழுதி இருக்கிற நல்ல வடிவாக விவரமாக எழுதி இருக்கிற, எனக்கு லேசாக இருக்குது செய்யறதுக்கு. தேங்காய் சம்பலும் அப்படி செய்யறேன்னு சொல்லி அப்பம் சொன்ன இப்ப நாவில சுவை வருது. மாலி சமைப்பீங்களா நீங்க? இந்த புத்தகம் இதுவரை அப்படி ஒரு தேவை ஏற்பட இல்லை. ஆனா எனக்கு இப்ப ஒரு நம்பிக்கை இருக்குது. மாலி இப்படி சொல்லுற, மாலி இந்த ஏஜா இருக்கும் ஒரு ஃப்ரெண்ட், அதுவும் அவன் முந்தி ஸ்கூல்ல என்னோட இருந்தா, அவன் ஹஸ்பண்ட் நியூசிலாந்துல இருக்கணும். அப்ப அவாக்கு சுவமில்லாத போது அவர் ஒரு நாளுமே குஸ்னிக்கு போகாத ஆளா. இந்த புத்தகம் வச்சிருக்கிறார், இதை பார்த்து சமைச்சு இவன் அவா கூட எழுதினவா சிவாவோட புத்தகத்தை பார்த்து இவர் சமைச்சு 2 பேரும் வடிவாக என்ஜாய் பண்ணிருந்தாங்க. வணக்கம்.
கால வணக்கம். மாலிசாவோட கிடைக்கலாமா? பேசுங்க. யார் பேசுறீங்க? நான் சாமிநாதன் சத்திரத்துல சாமிநாதன் நிர்மலா சாமியாற்ற மகள் நிர்மலா கலைக்கிறேன். சத்திரத்துல களத்துல சாமியாருக்கு சொல்லுங்க. 95 வயசுல ஐயா மாலிசாவோட கலைக்க போறாங்க. சொல்லுங்க மாலிசா லைன்ல நிக்கிறேன். ஹலோ வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு சந்தோஷம் நீங்கள் பேசுறது. உண்மையில இவரை பற்றி பேசணும் என்னென்ற நான் சொல்றேன் உங்களை பற்றி. இந்த யாழ்ப்பாணத்துல என்ன பேர் அவர் சாமிநாதன். யாழ்ப்பாணத்துல பிரபலமான மலாயன் கஃபே அப்படி பிரபலமான சைவ கடைகளும் சைவ உணவகங்களும் உண்டு, சைவம் அல்லாத உணவகங்களும் உண்டு. அதுக்குள்ள ஒரு யாழ்ப்பாணத்துல உங்களுக்கு தெரிந்திருக்குமோ தெரியல, யாழ்ப்பாணம் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு சத்திரம் ஒன்று இருக்கு ஒரு மூலையில. அந்த சத்திரத்தில் ஒரு சிறிய ஒரு சைவ சாப்பாடு கடை, அதுக்கு பேர் சாந்தி பவன் என்று நினைக்கிறேன். அது சாமியார் கடை என்று தான் சொல்லுவேன். அதை தேடி அவர் ஒரு கூட்டம் ஒரு அந்த நல்ல சுவையான சாப்பாட்டை விரும்புகிற ஆக்கள் அந்த சாமியார் கடைக்கு போறது வழக்கம். நல்ல சுத்தமான சைவ ஒரு வீட்டு சாப்பாடு போன்ற ஒரு அது இவருடைய கடை. 95 வயசு ஒரு குடும்பம். எனக்கும் நானும் சைவம் என்ற சாப்பாடு விரும்புகிறபடியால நான் கனகாலம் அவருடைய கடை யாழ்ப்பாணத்தில் வேலை செய்த படித்த காலங்கள்ல எல்லாம் சாமியார் கடையில தான் சாப்பாடுவீங்க. அப்படி உண்மையாக அது ஒரு வீட்டு சாப்பாடு போன்ற ஒரு உணவு. அந்த ஒரு அந்த உணவு வழக்கத்துல அவர் என்ன பார்த்த உடனே அவருக்கு ஒரு சந்தோஷம் உண்மையில இந்த புத்தகத்தை பார்த்து சொல்லுவோம். கேட்டவர் புத்தகம் தனக்கு கேட்டவர் நல்ல விஷயம். உண்மையில அடுத்தது இந்த ஆண்கள் இப்ப பொதுவா இப்ப எங்களுடைய கலாச்சாரத்துல அல்லது எங்களுடைய தமிழர் சமூகத்துல பெண்கள் தான் சமையலுக்கு கூட பெண்கள் இப்ப அம்மா சமைக்கணும் அல்லது மனைவி சமைக்கணும் அல்லது அக்கா சமைக்கணும் என்றுதான் பழகி இருக்கிறோம். இப்ப அப்படி இல்லை. இப்ப ஆம்பளையிலும் சமைக்கணும், பிள்ளைகளும் சமைக்கணும், பொம்பளைகள் சிலர் போறது கொஞ்சம் குறைவா இருக்குது குசினிக்கு. அது எப்படி இருக்கு சொல்லுங்க மாலி. அது அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்க. இப்ப ஆண்கள் தான் பொதுவா வெள்ளக்காரரை பொறுத்தளவில் அல்லது ஐரோப்பியர்களை பொறுத்தளவில் இப்ப ஆண்களும் சரிசமமாக சமைப்பார்கள். இப்ப ஆண்களுடைய சமையல் நிலைமை எப்படி இருக்கு? இப்ப இல்ல எங்களையும் கூட சமையல்காரர் இப்ப ஆனா என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சமையலை பற்றி தெரியும். அதாலதான் இந்த புத்தகம் எழுத வேண்டி வந்தது. என்ன அவருக்கு சாப்பாடு சுவைச்சு தன்னை அம்மா மாதிரி அந்த ஊர்ல சாப்பிட்ட மாதிரி கணக்க விருப்பம் இருந்தது. இப்ப கன விஷயங்கள் நான் பழகினது அவர்கிட்ட கூட சமையல் அவருக்கு தெரியும் சமைக்கிறது இல்ல. நல்ல சாப்பாடு அது மாத்திரம் இல்ல. முந்தி எங்கட வீட்டு எதுவும் பாட்டியல் என்ன பண்ணாலும் அந்த பெரிய இந்த ஆர்கனைசிங் எல்லாம் அவர் தான். எவ்வளவு ரைசல் செய்யோடும் போன் பண்றதுல எல்லாம் அவர் தான். இப்ப கன பேர் முந்தி எனக்கு ரிங் பண்ணாலும் அவரை தான் கபினம் இருக்கிறாரோ. என்னென்னா எங்களை விட பாட்டி வருது, இவ்வளவு பேர் இருக்குது, இவ்வளவு பேருக்கு சமைக்கணும், இவ்வளவு சாமான் வாங்கணும், போகணும் எல்லாம் கேட்பேன். அப்புறம் நான் தானே இதுன்றேன்னா அவரோட தான் கதைக்க இந்த 7 மணி நேரம் அப்படித்தான் செய்தது. அப்படி செய்து சமைச்சு வந்ததில் அவர்கிட்ட இருந்து இது டேஸ்ட்ன்னு சொல்லி வந்தது காலம் குறைவு. ஆனால் எனக்கு தெரியும் அது டேஸ்ட் என்ன அப்படி செய்யுமென்னு சொல்லுவார். இல்லாடிக்கு அடுத்த முறை சமைக்க சொல்லுவார், இதுக்கு வேறு என்னத்தையும் போட்டால் நல்லா இருக்கும். அப்போ எனக்கு தெரியும் போன முறையில் ஏதோ இல்லை டேஸ்ட் இல்லை, எல்லாம் பெர்ஃபெக்ட் பண்ணி வேணும். அதே மாதிரி தான் இந்த புத்தகத்துக்கு பேர் எடுத்து தந்த மகனும் அதே டேஸ்ட் இதந்தவர் தான். அவருக்கும் அப்படியான வணக்கம் அனஸ், வணக்கம் மாலி அண்ணா, வணக்கம் அம்மா. நான் இடையில தான் உங்களோட சமையல் இதை பற்றி பார்க்க தொடங்கினான். என்னன்னா அம்மாவோட புத்தகம் கூட வெஜிடேரியனா இருக்குமா? 470 பக்கம் வெஜிடேரியன், 100 பக்கம் பின்னுக்கு இருக்க ஒரு செக்ஷன், அதுல 120 கிட்ட அது முழுக்க நான் வெஜிடேரியன். ஓகே. அதோட தற்காலத்துல மக்கள் விரும்புறது ஹெல்த்தியான ஃபுட்டையும் அதோட டேஸ்டியான ஃபுட்டையும் விரும்புறோம். அப்படியான ரெசிபிகள் எல்லாம் இப்ப நான் கூட இப்ப எல்லாம் தேங்காய் பால் தான் ஊர்ல போட்டு சமைக்கிறதுனால நான் இங்க வீட்டுல தேங்காய் பால் பாவிச்சு சமைக்கிறது குறைவு. நான் கூட செமி ஸ்கிம் மில்க் இல்லாட்டி ஸ்கிம் மில்க் விடுவேன்.
இல்லாட்டிக்கு ஏதாவது யாரும் வரையினம் டேஸ்டா வேணுமெண்டா கொஞ்சம் கார்னேஷன் மில்க், இல்லாட்டிக்கு எப்ப இருந்துட்டு ஒரு சின்ன துண்டு கிரீம் கோகனட் அப்படி போட்டு அப்படித்தான் எழுதி இருக்கு இந்த புத்தகம். ஓகே, நீங்க வெளியிட்டீங்களாமா புத்தகம்? வெளியிட்டு வந்துடுது புத்தகமும். சிலர்கள் பொறிக்கத்தான் வேணும், வடையன்னா பொறிக்கத்தான் வேணும், ஒன்றும் செய்யலாது. ஆனா சிலர்கள் நாங்கள் அவனுக்கு போட்டுட்டு இல்லாட்டி மைக்ரோவேவ்ல குக் பண்ணி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை செய்தா குறைய எண்ணெயோட பாவிக்கலாம், செய்யலாம். சார், இது கிட்டத்தட்ட 580 பக்கம் 15 பகுதிகளாக இருக்குது. 100 பக்கம் கிட்டத்தட்ட எங்களை போல நான் வெஜிடேரியன் இதுல எல்லாம் இருக்கு. என்டர்டெயின் பண்றதுக்கு ஒரு பார்ட்டி வச்சா ஃபிங்கர் ஃபுட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இருக்கு, அதுக்கும் இருக்கு. புடிங்ஸ் இருக்குது. மற்றது என்னென்ன தூளல் சர்க்கட்டு என்னங்கிற பெருஞ்சிர தூள் அப்படி வேற இது மற்றது இஞ்சி சம்பல் ஒரு சலடுன்னு ஒரு செக்ஷன்ல எல்லா விதமான இஞ்சி சம்பல் முதல் கொண்டு சும்மா தேங்காய் சம்பல் வெங்காய சம்பல் அப்படியானதுல எல்லாம் இருக்கு. நல்ல ருசியை கொடுக்குதான் புளி வறுப்பு எல்லாத்தையும். என்ன அறியப்படுதுன்னா ஒரு சரியான சந்தைப்படுத்தலை பற்றிய தேவாம்சம் இதுல இருக்குது. அடுத்து இதுல சரி, நாங்கள் பேசின விஷயம் ஆண்களினுடைய முக்கியத்துவம், இங்க சமையலுடைய முக்கியத்துவம் பற்றி பேசணும். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல, இங்கேயும் நான் சமைக்கிறது இல்லை தான். ஆனா கன ஆண்கள் சமையல்ல ஒரு ஆர்வமும் பெண்களை வெளியில அனுப்பி போட்டு தாங்கள் இருந்து சமைக்கிற பாட்டிகளுக்கு சமைக்கிற அந்த நிலைமைகள் கூட இருக்கிறது. அது ஒரு சந்தோஷமா கேட்டா சொல்லுவார், நலன் ஆண் தானே நலன் தானே சமையல்ல சண்டைக்கு வேறு. ஒரு நேர் வணக்கம். தர்மரட்னம் கலைக்கிறேன். வணக்கம் தர்மரட்னம். வணக்கம் அம்மா, உங்களுக்கு வணக்கம். மற்றவங்களுடைய கெஸ்டுக்கும் வணக்கம். இது ஒரு அருமையான ப்ரோக்ராம் அண்ணா சேருங்க. நான் இந்த அம்மா போன வருஷம் உங்களோட ப்ரோக்ராம்ல வந்த பொழுதும் பார்த்தோம். இப்ப என்னோட மனைவி பக்கத்துல இருக்கிறா. அவவும் ஒரு அருமையான கோக், நல்லா சமைப்பா. ஆனா அந்த ப்ரோக்ராம் பார்த்து கொண்டு இருக்க எனக்கு உண்மையிலேயே அந்த புத்தகத்தை வாங்கி என்னோட மனைவிட்ட புடிச்சு அதுல உள்ள ரெசிபிகள் ட்ரை பண்ணணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. அவ டெலிபோன் நம்பர் எழுதி வச்சுக்கிறாமா, கட்டாயம் உங்களுக்கு கோல் வரும். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அம்மா சொன்ன அந்த 1969 தான் நீங்க வந்தேன்னு சொல்லி, நானும் அந்த வருஷங்கள்ல 60ல தான் ஒரு வயது குறைந்த மாணவனாக இங்க வந்த நான் இலங்கையில இருந்து. அப்ப எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த மரிவன் இருக்கிற தமிழ் குடும்பங்கள் வலு குறைவு. அப்ப நாங்கள் இடியப்பம் புட்டு அப்படி ஏதாவது நல்ல இலங்கை சாப்பாடுகள் சாப்பிடுறது அவே தேடி போறது. அப்ப என்ன தெரியுமா, ஒரு குடும்பம் இருந்தவ, அது ஒரு பாரஃபின் லேம்ப் உண்டு, ஒரு பெரிய லேம்ப், ஒரு அறையெல்லாம் இருந்தவ. அந்த பாரஃபின் லேம்ப்ல மேலுக்கு ஒரு பேனை வச்சு குக் பண்ணலாம். அதுக்குள்ள எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக் பண்றது, ஒரு குளியல் சாதம் மாதிரி. சாதம் மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட். நான் ஒவ்வொரு வீக்கெண்டு வெப்ப வேணும்னு பார்த்து கொண்டு இருக்கிற அந்த காலங்கள்ல குளியல் சாப்பிடுறீங்க. நச்சதம்மா, நீங்க நல்ல ஒரு விஷயம் அந்த கறி சொன்னீங்க. அந்த இந்த 18th-17th செஞ்சுரிஸ்ல இந்த ராயல் ஃபேமிலியே அந்த ரெசிபி சொல்றேன், அவே சொல்றது கறி என்று சொல்லி. அந்த அந்த வேர்ட் கறி அப்படிதான் ஒரிஜினேட் பண்ணது. அந்த கோமே கிங் என்று சொல்றது முந்தின நாள் இங்க உள்ள ராயல் ஃபேமிலிஸ் அவை எல்லாம் அப்பவே ஸ்பைஸ் பாவிச்சவ. இந்த சினமன் ஹெர்ப்ஸ் எல்லாம் பாவிச்சவ. ஆனா அது லக்ஸரி ஐட்டம். இன்னும் அது கிங்குக்கு அவங்க சொல்லுவாங்க, இது ஃபிட் ஃபார் தி கிங் அந்த நேரம் அந்த ஸ்பைஸ் போட்டு சமைக்கிறது. மற்ற நீங்க ஒரு அருமையான விஷயம் செய்திருக்கிறீங்க. எங்கண்ட ஏசியன் ஸ்பைசஸையும் பர்டிகுலர்லி எங்களோட ஸ்ரீலங்காவில் உள்ள ஸ்பைசஸையும் இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல உள்ள ஹெர்ப்ஸையும் மிக்ஸ் பண்ணி செய்யக்கூடியதாக அது ஒரு அருமையான விஷயம். என்னோட எனக்கே தெரியும், நான் இங்க சின்னவனா வரும் பொழுது நான் அப்ப யோசிச்சுட்டு இருக்கிறேன், இப்படி ஏதாவது ஒரு வசதி இருந்தால் நாங்கள் வடவை சமைக்கலாம். நான் கெரியா சொல்றோம்மா, எல்லா ஸ்பைஸும் எல்லா பூட் ஐட்டத்துக்கும் பாவிக்கலாகணும். ஒன்றுக்கும் வித்தியாசமான ஸ்பைசஸ் இருக்கு, குழம்பிடும் எல்லாம். அதான் எல்லாம் குழம்பிடுமோ. அதுல நீங்க வடிவாக யோசிச்சு நீங்க 13 years ஸ்பெண்ட் பண்ணி செய்திருக்கிறீங்க, எங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும். மற்றது இங்க உள்ள யூரோப்பியன்ஸும் பிரயோஜனப்படணும். அவரை வரவேற்க வேண்டிய விஷயம். அம்மா, எங்களோட டெலிபோன் நம்பர் உங்களுக்கு நாங்க எடுத்து
நாங்க உங்களுக்கு போன் பண்ணுவோம். மிக நன்றி. தர்மரண்ணம், இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப தமிழர் உடைய வாசனை திரவியங்கள் அல்லது நாங்கள் பாவிக்கிற வாசனை திரவியங்கள் வித்தியாசமா இருக்குது. இந்த பங்களாதேசத்தவர்கள், பாகிஸ்தானியர்கள் பாவிக்கிற இந்த வாசனை திரவியங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. சில இலைகள் வித்தியாசமா இருக்கு. அந்த பெயர்களை நான் மறந்துட்டேன். அந்த வாசனை திரவியங்களுக்குள்ளேயே இவ்வளவு வேறுபாடு இருக்கு. நீங்க பாத்தீங்களா அதை? இல்ல. சரி, தர்மரட்னம் போயிட்டார். சரி, வாசனை திரவியங்கள் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்க. நீங்க அதை அவதானிச்சீங்களா? நீங்கள் அந்த வேற இலையெல்லாம் வச்சிருக்கணும் என்ன கடையில? இப்ப சில நேரம் கருவேப்பிலை கட்டாயம், சிலதில் கட்டாயம் கருவேப்பிலை போடத்தான் வேணும். போட்டா ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்மெல்ல கொண்டு வருது சாப்பாடு எல்லாம். அதே நேரம் பெருஞ்சீரத்தூள் சில கறிகளுக்கு போட்டா அது ஒரு கட்டாயம் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல்ல கொண்டு வரணும். எல்லாத்துக்கும் பாவிக்கல, அது சிலதுக்கு தனியா மிளகு சீரகம் தான் ஆட் பண்ணி. அடுத்து நிறைய பேர் விஷயம் தெரியாம கூட அள்ளி போட்டுறது. அதான் எல்லாத்துக்கும் கூட என்ன போடாது. இப்ப இந்த புக்ஸ் எடுத்து தந்தது சிலோன்ல இந்தியால இருந்து நெரு ப்ரொடக்ட்ஸ் அவருக்கு நான் பேங்க் பண்ணுவேன். அவை தான் எல்லாம் ஃப்ரீயாக எனக்கு எடுத்து தந்தது. இப்ப அவை இந்த தூளல்ல கூட சிலதுகள் இருக்குது கொஞ்சம் நல்லது வித்தியாசமா, சில இதழுக்கு மீனுக்கு வித்தியாசமா பாவிக்கலாம் போகலாம் எல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாம் இப்போ ஈஸி என்னபடியா ஆக்கள் அதில் வாங்கி போட்டுட்டு செய்யலாம். வீட்டை செய்ய தேவையில்லை. ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் என்ன விஷயத்தை ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் என்னன்னா, இப்போ சிலருக்கு இப்போ ஒரு செக்ஷன் வெஜிடபிள்ஸ் இருக்கு. கடையில் போட சயின்ஸ்பரியில் A to Z இருக்கிற வெஜிடபிள், கேபேஜ், கேரட்ஸ், காலிஃப்ளவர் அது சமைக்கிறதுக்கு இது இருக்கு. பீன்ஸ்லேயே ஒரு 7-8 விதம் இருக்கு. அதே நேரம் எங்களோட பைத்தங்க, வாழைக்காய், மற்றது மரவள்ளிக்கிழங்கு போன்றது, கருணக்கிழங்கு சமைக்கிறது எல்லாம் ஈஸி இல்லை. அதெல்லாம் சமைக்கிறது ஈஸி இல்லை. ஆனபடியே அதை ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் கொஞ்சம் டைம் கன்சியூமிங்னு போட்டிருக்கு. அப்போ அது எழுதியும் இருக்கிறதுல வீக்கெண்ட்ஸுக்கு சமைக்கலாம். மிக நன்றி. 580 பக்கங்களோடு 15 பகுதிகளோடு மரக்கறி மற்றும் மரக்கறி அல்லாத உணவுகள் எல்லாம் இணைந்து, மாமிச உணவுகளும் இணைந்த ஒரு நல்ல ஒரு தொகுப்பு நூல் வெளிவந்திருக்கிறது. இல்லை, நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், இது ஒரு பொதுவாக நூல்கள் இது ஒரு ஹோம் சயின்ஸ் படித்த ஒரு ஹோம் சயின்ஸ் ஆசிரியராலேயோ அப்படி எழுதப்படவில்லை. இது ஒரு அனுபவத்தில் வந்ததில் உண்மையாக மிக சிறந்த ஒரு விதத்தில், சிறந்த உள்ளடக்கத்தோடு, சிறந்த ஒரு ஒரு நல்ல ப்ரொடக்ஷனான நூலாகவும், நான் ஒரு வார்த்தையில சொல்றேன்டா ஒரு சிறந்த கல்யாண பரிசு. பேர் வாங்கி கொடுத்துட்டான் இருக்கிறீங்க. நான் கேட்கக்கூடியது என்னன்னா, யாராவது இப்ப எங்களோட ஸ்ரீலங்கன் இப்போ கேரளா ஆக்கள் அப்படி கேட்ட மாதிரி வெள்ளைக்காரர் என்ன கூப்பிடுற மாதிரி ஸ்ரீலங்கன் கடைக்காரரும் வெளியில இருக்கிறவர்கள் யாராவது லண்டனுக்கு வெளியால் இருக்கிறவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி கொஞ்சம் வித்தா எனக்கு போகக்கூடியதாக இருக்கும். மிக நன்றி. நல்லது. இதோடு இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம். மிக நன்றி மாலி, மிக நன்றி சிவகாமி. வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.